சிவகங்கை சீமை 1700களில் அதிர்ந்தது அந்த பேரரசியின் குரல். வரிய கட்டணுமாம் வரி. கோயில கட்டி கோபுரம் கட்டி மாட மாளிகையும் கட்டி சத்திரம் கட்டி சாவடி கட்டி ஆணை பரிசேனை கட்டி ஆண்ட குளமடா தமிழர் குளம், அது கப்பத்தை கட்டாது. தமிழரை எதிர்த்து மாண்டவர் கதைகள் பாஞ்சோர்க்கு தெரியாது. வியாபாரம் செய்து பின் போகச் சொல், இல்லை என் வளரிக்கு பதிலை சொல்லச் சொல். பரங்கியர்களை துரத்தி சாய்த்தது வளரியின் பாய்ச்சல். தமிழகத்தின் பேராளுமை மிக்க மகாராணி சபதமேற்று கணவரின் உயிரை பறித்த பரங்கியன் பாஞ்சோரை அடிப்பணிய வைத்து தாயுள்ளத்தோடு உயிர் பிச்சை கொடுத்து நாடு மீட்டு குடிகாத்து அண்டியனுக்கு சிம்ம சொப்பனமாய் எல்லை காத்த நிகரில்லா வரலாறு சிவகங்கை சீமையின் வரலாறு. இன்றைக்கும் சிவகங்கை அரண்மனை மக்கள் மனதில் அரியணை ஏற்று தன் பங்களிப்பை கொடுத்து வருகிறது. சிவகங்கை அரண்மனையில் வாரிசுகளாக இன்றும் சிறப்பாய் பரிபாலனம் செய்து வருகிறார்கள் ராணி சாஹிபா மதுராந்தகி நாச்சியா. இளைய மன்னர் ராஜ்குமார் மகேஷ்துரை அவர்களுடன் மனதிற்கு நிறைவாய் அமைந்த சந்திப்பு இதோ. வீரமங்கை வேலுநாச்சியார் அப்படின்னாலே இன்றைக்கி முன்னுதாரணமாக பெண்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி அவங்களுடையது. அந்த வம்சாவளி அவங்க இந்த அரண்மனையில் எப்படியெல்லாம் வந்து இன்றைக்கும் மக்கள் மனசில் ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போது அரண்மனை அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும், நிறைய இருக்கும். அப்படி தான் நம்ம படங்களில் பார்த்துருக்கோம். நிறைய அந்த மாதிரி தான் காட்சிப்படுத்தி நமக்கு இன்பில்டாக நம்மக்கிட்ட வச்சிட்ருக்காங்க. அப்படி இல்லாமல் எளிமையாக மக்கள்கிட்ட பழகிட்டு இருக்கீங்க, அதை நாங்கள் கண்கூட பார்த்துட்ருக்கோம். மக்கள் மனசில் ஒரு மன்னராட்சி அப்படிங்கிறத கண்ணுக்கு நேராக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்படி ஒரு விஷயத்தை இன்றைக்கும் நடைமுறைப்படுத்துறதுக்கு சாத்தியப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்களையெல்லாம் நீங்கள் வந்து பின்பற்றிட்டு வரீங்க? இன்றைக்கும் மக்கள் மனசில் ஒரு ராஜாவா இன்றைக்கும் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. அது எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, சொல்லுங்கள். இல்லை, இது வந்து மக்கள் வந்து எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கொடுக்குறாங்க ஒரு மரியாதை. அவங்க நல்ல மனசுக்கு முன்னாடி ராஜாங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்களோ அது இன்றைக்கும் எங்களுக்கு அந்த அரண்மனைன்னா அந்த மரியாதை இருக்குது இன்றைக்கும். நாங்களும் மக்களாக பழகிறோம். மெயின் அதுதான் அவங்களுக்கு. இப்போ அந்த காலத்தில் ராஜாங்க அவ்வளோ ஈஸியாக வந்து மக்கள் கூட பழக முடியாது. ஆனால் நாங்கள் இப்போ இறங்கி மக்களாக இருக்கனால அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் அந்த மரியாதை வந்து அவங்களும் விட்டு கொடுக்காம எங்களுக்கு இன்னும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கூட பார்த்தோம், ஒருத்தர் வந்து இன்விடேஷன் வச்சுட்டு போனாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். எப்படி எல்லாருடைய விசேஷங்களையும் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க? எப்படி ஒவ்வொரு விழாலையும் நீங்கள் பங்கெடுத்துக்கிறீங்க? அது நாங்கள் வந்து இப்போ அவங்க எங்களை மதித்து வந்து கூப்பிட்றாங்க, அதுக்கு நம்ம போயே ஆகணும். அதனால் எங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ ஒரு நாளுக்கு 4 ஃபங்க்ஷன் இருக்கும். ஆனால் எல்லா ஃபங்க்ஷனும் கரெக்டாக டைமுக்கு போக முடியாது. ஆனால் நாங்கள் அப்படி லேட்டாக வருவோம்னு சொல்லிவிட்டு ஆனால் எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணிடுவோம். அது மக்களுக்கு வந்து அது ஒரு திருப்தியாக இருக்குது அவங்களுக்கு. வேலுநாச்சியாருடைய வம்சாவளி அப்படின்னு பார்க்குறப்போ அவங்களுடைய சாதனைகள் அந்த சரித்திரத்தில் முக்கியமான ஒரு பங்களிப்பு இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரி வந்து யாருமே லேஸில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்து அப்படி போயிட முடியாது. அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சிவகங்கை அரண்மனையில் இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா மக்கள் வந்து இன்றைக்கும் ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய, கம்பீரமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு பாரம்பரியத்தில் வந்திருக்கீங்க. உங்களுடைய முன்னோர்கள்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வீரமங்கை வேலுநாச்சியார் பற்றி? என்னென்ன விஷயங்கள்? ராணி வேலுநாச்சியாருக்கு வந்து நெருக்கி 15 லாங்குவேஜ் தெரியும்ன்றிருக்காங்க. அதில் 4-5 ஃபாரின் லாங்குவேஜஸ்ஸு. அவங்க ஃப்ரான்ஸுக்கு போயிருக்காங்க. அதே மாதிரியே வந்து அவங்க குட் ஹார்ஸ் ரைடரு, அப்புறம் அந்த வளரி,
எல்லாமே அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. ரெண்டாவது அவங்க வந்து இப்போ ஊருக்குள்ளே வந்து ஒரு நல்ல அந்த காலத்தில் ரெயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறையா ஊர்னி இருக்குது. அந்த ஒரு ஊர்னி ரொம்பிட்டு அடுத்த ஊர்னிக்கு தண்ணி போகிற மாதிரியே சேனல்ஸ், அண்டர் கிரவுண்ட் சேனல்ஸ் எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க. இன்றைக்கி அதெல்லாம் கொஞ்சம் மூடிடுச்சு. ஆனால் இப்போ திரும்பி எல்லாமே ஓப்பன் ஆகிட்டு இப்போ எல்லா ஊர்னிக்கும் தண்ணி போய்கிட்டுருக்கு. அவங்க ஆரம்பித்தது இன்னும் நடந்துகிட்ருக்கு. ஒரு நல்ல ஒரு வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் அப்போவே வந்துட்டு அவங்க நடைமுறைப்படுத்தி இருக்காங்க. அது பெரிய ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்புறம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அங்கே அந்த தெப்பக்குளத்துலேருந்து அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த கிணறுக்கு வரக்கூடிய அந்த தண்ணீர் வரத்து, அது எப்படி அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க? அந்த கிணறுக்கு வந்து தெப்பக்குளத்துலேருந்தே தண்ணி வரும். இங்கே தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா இங்கே கிணறுல அங்கே ஏறப்போது அந்த தண்ணி வந்து அண்டர் கிரவுண்ட் சேனல் இருக்குது. இன்றைக்கும் தண்ணி வருது. அந்த இதில் தெப்பக்குளத்தில் எப்போ தண்ணி ஃபுல்லாக இருக்கோ அது இங்கே வந்து உள்ளே தண்ணி ரொம்பிடும். ஸோ அந்த ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் இன்னைக்கு வரைக்கும் அது இது எல்லாமே பார்க்குறப்போ எவ்வளோ பிளான்டாக அவங்க வந்துட்டு ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கலாம். மக்களுடைய நலனுக்காக அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நாங்கள் படமாத்தூர்லேருந்து வர வழியில் சுங்கச்சாவடி ஒன்று பார்த்துருந்தோம். ஒரு சரியான ஒரு லொக்கேஷன் பார்த்து அவங்க அந்த சுங்கச்சாவடி அமைச்சிருந்தாங்க. அதாவது யாராக இருந்தாலும் அதை கடந்து தான் போக முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல லொக்கேஷன் அமைச்சு அந்த இடத்துல சுங்கச்சாவடி அமைச்சிருந்தது பார்க்குறப்போ எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அன்னைக்கு வந்துட்டு மேப் கிடையாது, இன்றைக்கி நம்ம கூகுள் மேப் இதெல்லாம் பார்க்கலாம். அன்றைக்கி அதெல்லாம் கிடையவே கிடையாது. அன்றைக்கி காலகட்டத்திலேயே இந்த ரூட்டை தாண்டி தான் போயாகணும், இந்த இடத்துல அமைச்சோன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு தீர்மானமாக தீர்க்கமாக ஒவ்வொரு விஷயங்களையும் யோசித்து அவங்க பண்ணி ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். நாங்கள் அப்புறம் நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது. கொல்லங்குடியாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம இன்றைக்கும் வந்துட்டு சாட்சியங்களாக பார்க்க முடியுது. வேலுநாச்சியார் விட்டு கொடுத்த சாட்சியங்களாக நம்ம பார்க்க முடியுது. கொல்லங்குடியில் இருக்கக்கூடிய தாலி, வைரத்தாலி, இதெல்லாம் ஒரு அவங்களுடைய பீரியடில் காளையார் கோவிலில் நடந்த அந்த படுகொலை சம்பவம், முத்துவடுகநாதர் அவர்களுடைய அந்த படுகொலை சம்பவத்துக்கு அப்புறமா அவங்க எடுத்த முடிவு, அதுக்கப்புறம் அவங்க தீர்க்கமாக பயணித்தது, அவங்க கூட யார் யாரெல்லாம் இருந்து அந்த டைமிங்கில் அவங்கள சக்ஸஸ் பண்ணி வழி நடத்தி வந்தாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு விளக்கம் இருந்தது. ராணி வேலுநாச்சியாருக்கு வந்து ஜாதி மதம் பார்க்கல அவங்க. அதனால் வந்து எல்லா ஜாதியிலேருந்து எல்லா மதத்துலேருந்து அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவங்க கூட மருது சகோதரர்கள், உடையாள், குயிலி, தாண்டவராய பிள்ளை, இவங்கெல்லாம் கூட இருந்து எப்படிலாம் நம்ம அவங்கள வின் பண்ண வைக்கணுமோ நல்லபடியாக அட்வைஸ்லாம் பண்ணி கூட எல்லோரும் விசுவாசமாக கூட இருந்தனால தான், அனைத்து சமுதாயம் கூட இருந்தனால தான் அவங்க வந்து வெற்றி அடைஞ்சாங்க. ஆமாம், அதாவது நான் வந்து பார்க்குறேன், நான் அந்த சரித்திர புத்தகங்கள் குறிப்புகள்லாம் தொடர்ந்து நான் பார்த்துட்ருக்கப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னாக்கா, வேலுநாச்சியார் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு ஆளுமை என்னதான் வந்துட்டு வளரி எல்லாமே வந்துட்டு கையாண்டு அந்த ராஜ்யத்தை ரொம்ப திறன்பட நடத்தக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் மக்கள்கிட்ட பழகிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஈக்குவலாக எல்லாத்தையும் பார்த்து பழகின அந்த ஒரு விஷயங்களை சாட்சியங்களாக இன்றைக்கும் நம்ம அங்கங்கே நம்ம புரிஞ்சிக்க முடியுது. குயிலியுடைய பங்களிப்பு வேலுநாச்சியாருடைய வெற்றிக்கு எந்த அளவுக்கு காரணம்? அது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா நம்மகிட்ட வந்து துப்பாக்கியெல்லாம் இல்லை, நம்மகிட்ட வந்து கத்தி அந்த மாதிரி ஆயுதங்க தான் நம்மகிட்ட இருந்துச்சு. அதனால் வந்து அன்றைக்கி குயிலி வந்து அவங்க நெய்யை இது பண்ணி அவங்க இந்த வெப்பன்ஸ்குள்ளே ஆமரிக்குள்ளே குதிக்கலைன்னா அவங்க தான் ஃபஸ்ட் சூசைட் பாம்பர்னு சொல்லிக்கலாம். அவங்க அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து இவங்களை வெளியேற டிஃபீட் பண்ணியிருக்க முடியாது. இப்போது நிறைய நம்ம கேட்குறோம், நிறைய பார்க்குறோம், நிறைய தரவுகள் இருந்திருக்கு. இப்போ கமால் சாருடைய புத்தகங்களில் நிறைய பட்டயங்கள் மேற்கோள் குறிப்பிட்டு காமிச்சிருக்காங்க, நிறைய ஆவணங்கள்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பட்டயத்தில் இந்த இயரில் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத சாட்சியங்களாக வச்சு நிறைய புத்தகங்கள் நமக்கு வந்துட்டு கிடைக்கிது. அதன் அடிப்படையில் இங்கே நம்மக்கிட்ட வந்து என்னென்ன ஆவணங்கள் தரவுகள் நம்மக்கிட்ட வந்துட்டு கையில் இன்றைக்கும் சமஸ்தானம் வந்து வச்சிட்ருக்கோம். சமஸ்தானத்தில் எல்லாமே இருக்குது. சமஸ்தானத்தில் எல்லா ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இன்னும் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து நம்ம முறைப்படியாக இது பண்ணி அது எல்லாமே பார்க்கலாம்.
இப்போ அந்த அந்த ரெக்கார்ட் பேஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணின ஹிஸ்ட்ரிஸ் தான் வந்துட்டு சமஸ்தானத்துடைய அப்ரூவலோட புத்தகங்களாக வந்திருக்கு இல்லையா? ஆமாம். கமால் சாரோட புத்தகங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ அதன் அடிப்படையில் இப்போது வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையில் வாரிசுகள், வேலுநாச்சியாருடைய வாரிசுகள் வம்சாவளியில் வந்த மிகப்பெரிய ஆளுமைன்னு யாராவது அதுக்கப்புறம் பிற்காலத்தில் யாரையாவது குறிப்பிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்களா? ஏன்னா அந்த ரிசர்ச் பேஸில் ஏதாவது ஒரு விஷயம் வந்திருக்கும். இல்லை, அவங்க வேலுநாச்சியாருக்கு அப்புறம் வந்திருக்க வாரிசுங்க எல்லாருமே நல்லா தான் செஞ்சுருக்காங்க. இப்போ எங்கள் தாத்தா சண்முகராஜா அவங்க வந்து படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு காலேஜ் ஆரம்பித்தாங்க, அது ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி போதகுரு மகாராஜான்னு ஸ்கூல் ஆரம்பித்தாங்க, மன்னர் மேல்நிலைப்பள்ளி. அது இன்னும் நடந்துகிட்ருக்கு. 170 வருஷம் ஆச்சு ஸ்கூல் ஆரம்பித்து. அதாவது எப்படி வந்துட்டு மக்களுடைய ஆட்சிக்கு நல்லது எதெல்லாம் நான் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே வம்சாவளிகள் வந்து கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்க ஒரு காலகட்டமும் இருந்திருக்கு. ஓகே, இது அத்தனையுமே எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, சமப்படுத்தி எப்படி நீங்கள் பரிபாலனம் பண்ணுறீங்க? இல்லை, எல்லாத்துக்குமே இப்போ சமஸ்தானம் எடுத்திங்கன்னா இப்போ ராணி டிஎஸ்கே மதுராந்தக நாச்சியார் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸ்கூலில் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்குறோம். கமிட்டி இருக்குது, செக்ரட்டரி இருக்காங்க. அதனால் எல்லாமே வந்து எல்லாம் ஒரு கோஆர்டினேஷனோட பார்த்துக்குறோம் எல்லாத்தையும். ஸ்கூல் எடுத்திங்கன்னா எங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எங்கள் எடுத்த ஸ்கூலில் வந்து மேக்ஸிமம் கிராமத்துலேருந்து வராங்க, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் மாதிரியே இல்லை. ஆனால் எங்களுக்கு வந்து இன்றைக்கும் நாங்கள் எங்கள் ஸ்கூல் வாத்தியாருங்களுக்கும் நாங்கள் இது சொல்லணும். ஏன்னா அவங்க சொல்லிக் கொடுக்குறத வச்சு தான் பசங்க கற்றுக்குறாங்க. ஸ்கூலில் 90-95% இன்றைக்கும் வாங்குறாங்க 10th 12th. வேலுநாச்சியார் அவங்களுடைய வாரிசு நிறைய விஷயங்கள் நீங்கள் பராமரிச்சுட்டு வரீங்க. அந்த வாள் வளரி இந்த மாதிரியான ஆயுதங்கள் அதை பற்றின தகவல் ஏதாவது உங்களுடைய நாலேஜில் இருக்கா? இல்லை, இப்போ மியூசியத்தில் கொஞ்சம் இருக்குது. இப்போ அரண்மனையில் இருந்தது வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து கவர்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு ராமநாதபுரம் மியூசியத்தில் வச்சுருக்காங்க. இந்த சிவகங்கையில் வந்துட்டு மியூசியம் அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு? இல்லை, சிவகங்கையில் மியூசியம் இருக்குது, கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்குது இங்கே. ஆனால் மெயினாக எல்லாம் வந்து ராமநாதபுரம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகே, ஒரு அரண்மனை இங்கே இருந்த ஆயுதங்கள் இங்கேயே திரும்ப வந்து இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த திங்கிங் உங்களுக்கு என்னைக்கா? இல்லை, நாங்கள் வந்து இப்போ அது கவர்மெண்ட் எடுத்துருக்கனால எங்கள்கிட்ட திரும்பி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அது திரும்பி சிவகங்கைக்கு எடுத்துகிட்டு வாங்க நிறைய வாட்டி நாங்கள் சொல்லிட்டோம், செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான ரிக்வெஸ்ட் உங்களோடது அது கவர்மெண்ட்டு? நம்ம சிவகங்கை சம்மந்தப்பட்டது சிவகங்கையிலேருந்து நல்லாயிருக்கும் மக்கள் வந்து பார்க்குறதுக்கு. ஏன்னா இங்கே வந்து இப்போ சிம்மாசனமே ராமநாதில் தான் இருக்குன்றாங்க, ராமநாதபுரத்தில். இல்லை, அதெல்லாம் இங்கே எடுத்தாங்கன்னா மக்களுக்கு அப்போ தான் நம்ம ராஜாங்க எப்படி இருந்தாங்க, என்னென்ன ஆயுதங்கள் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியும். இப்போ சிவகங்கைக்கு வரக்கூடிய வெளியூர்களேருந்து வரவங்க, வெளிநாடுகள்லேருந்து வரவங்க சிவகங்கை அரண்மனையை வந்து பார்க்கணுன்னு ஆர்வமாக வராங்க இல்லையா? அவங்க வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? அரண்மனைக்குள்ளே வராங்க இல்லையா, அவங்க என்ன எக்ஸ்பெக்டேஷனோட அவங்க? இல்லை, நிறைய பேர் வரவங்க வந்து இது ஆயுதங்க தான் கேட்குறாங்க. இப்போ கட்டடத்தை சுற்றி பார்க்குறாங்க, பிடிச்சிருக்கு. ஆனால் அவங்களுக்கு ஒரு நினைவாக என்ன இருக்குது, இங்கே அந்த காலத்தில் யூஸ் பண்ணது என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் அப்போ கேட்க போது நாங்கள் மியூசியத்துக்கு தான் போக சொல்லுவோம். மியூசியத்தில் எல்லாமே இருக்குது, இங்கே வந்து அரண்மனை சம்மந்தப்பட்ட ஆயுதங்கள் இங்கே இல்லை, இப்போதைக்கு இல்லை இல்லையா? பட் அந்த ரெக்வஸ்ட் நீங்கள் வச்சுட்டே இருக்கீங்க தொடர்ந்து. ஆமாம், கவர்மெண்ட்டில் வந்துட்டு அது பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஓகே சார், ஓகே. இந்த குயிலியுடைய வரலாறு, அதுக்கான நினைவு சின்னங்கள், மாலையீடு, அப்புறம் வேலுநாச்சியார் மணிமண்டபம், இந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு இன்றைக்கும் மக்கள்கிட்ட வந்துட்டு பிரதிபலித்து அன்னைக்கு நடந்த விஷயங்களை சொல்லக்கூடிய, தத்ரூபமாக சொல்லக்கூடிய ஒரு இடங்களாக இன்றைக்கி இருக்கு இல்லையா? இதை வந்துட்டு எப்படி பராமரிக்கிறீங்க எல்லாத்தையும்? இல்லை, இப்போ மணிமண்டபம் வந்து கவர்மெண்ட் கட்டினது, அதனால் அது வந்து பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. குயிலிக்கும் ராணி வேலுநாச்சியாருக்கு. வேலுநாச்சியாரோட சமாதி வந்து எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது, நாங்கள் அதை பார்த்துக்குறோம். வருஷம் அவங்க நினைவு நாள் வந்து 25 டிசம்பர். அது இப்போ நல்லபடியாக அதை கொண்டாடிட்டுருக்காங்க. நிறைய பேர் வந்து அவங்க மரியாதை செலுத்திட்டு போகிறாங்க. அவங்க பிறந்தநாள் வந்து January 3rd, அது அரசு விழா ஆக்கியிருக்காங்க. இப்போ சமஸ்தானத்துடைய நடைமுறைகள் இன்றைக்கி என்னவா இருக்கு? சமஸ்தானம் 108 கோயில் இருக்குது. அது கோயிலெல்லாம் நான் சொன்ன மாதிரியே டிஎஸ்கே மதுராந்தக நாச்சியார் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சத்திரம்ஸ் இருக்குது, எல்லாம்
சமஸ்தான கண்ட்ரோலில். அவங்க தான் இப்போ வந்து சிவகங்கராணி அவங்க தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேல் நாச்சியார் அப்படின்னா அவங்களுடைய வம்சாவளியில் வந்திருக்கீங்க. என்ன விஷயம் உங்களுக்கு டக்குன்னு அப்படி தோணும்? அவங்களோட வீரம். ஏன்னா அன்றைக்கி வந்து ஒரு பெண் வந்து வெளியில் எதிர்க்கிறதுனா ரொம்ப பெரிய விஷயம் அது. அதனால் அவங்களோட வீரம் தான் எல்லாத்துக்கும் வர்றது. அந்த வீரம் வந்து எல்லா பெண்களுக்கும் அது வந்தால் நல்லாயிருக்கும். நான் அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை நான் பார்க்குறப்ப நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு பெண்ணுக்கு வேறு யாரோ ஒருத்தர் வந்து பாதுகாப்பாக பின்னாடியே கேடயமாக போக முடியாது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த பெண்ணே தான் பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய கேடயமாக ஆயுதமாக மாறணும் அப்படிங்கிறத தான் இந்த ஹிஸ்ட்ரி சொல்லுது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த ஹிஸ்ட்ரியை வந்து தமிழ்நாடு தவிர்க்கவே முடியாது. வேலுநாச்சியார் ஹிஸ்ட்ரியை தமிழ்நாடு தவிர்க்கவே முடியாது. அப்படி ஒரு சிறப்பம்சம் இருக்கக்கூடிய ஒரு வரலாறு இருக்குது. ஸோ இதை இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி அந்த ட்ரெடிஷன் போகாமல் இன்றைக்கி எவ்வளோ அப்டேட்ஸ் வந்தாச்சு, எவ்வளோ கல்ச்சர் மாறியாச்சு, அப்பையும் இன்னும் அந்த ட்ரெடிஷனை அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே பாதுகாத்துட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.